டாக்டர் எக்ஸலில் இங்கே பாருங்கள், அதாவது சீட்டு ஒன்றில் நான் என்ன வச்சுருக்கேன்னா டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். டேட்டா பேஸ்னால் எப்படி வச்சுருக்கேன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் நேமு, அதே மாதிரி அதனுடைய ப்ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த சீட்டு 2ல் ஒரு ப்ராடக்ட் நேம் இங்கே என்ட்ரி பண்ணும்போது அதனுடைய ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் நேமை ஃபுல்லாக இங்கே செட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வரா மாதிரி செய்யணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு நேராக என்ன செய்கிறீங்க, அதாவது டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும், அதாவது டேட்டா வேலிடேஷன் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த டேட்டா வேலிடேஷனை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் வந்து எனி வேல்யூன்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க. லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல சோர்ஸை கிளிக் பண்ணி அந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. பண்ணிக்க வேண்டியது. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த லிஸ்ட் பாக்ஸில் எல்லா டேட்டாவும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நான் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைஸை வந்து எனக்கு இந்த இடத்துல சொல்லணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு VLOOKUPனு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ கேட்குது. எனக்கு இந்த வேல்யூ தான், இங்கே எதோ நம்ம என்ன என்ட்ரி பண்ணுறோமோ அதுக்கு வந்து எனக்கு இங்கே ப்ரைஸு சொல்லணும். அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த ஏரியா வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டுங்க. அடுத்து டேபிள்னுடைய அரே கேட்குது. அந்த டேபிள் அறையை வந்து சீட்டு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் அறையை ஃபுல்லாக கொடுத்துருங்க. இந்த டேட்டாஸை அப்படியே கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. கமாவை கொடுத்தோன்னா அது வந்து காலம் இண்டெக்ஸ் கேட்குது. இதில் எத்தனையாவது வந்து ப்ரைஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு காலம், 2வது காலம், 3வது காலத்தில் வந்து ப்ரைஸ் இருக்குது. இப்போ காலம் 3ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து ட்ரூ ஃபால்ஸுன்னு இருக்கும். அந்த ஃபால்ஸு சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே போய் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மோஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மோஸனுடைய ப்ரைஸை காட்டுது. இப்போ வேறு ப்ராடக்டை போய் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து கம்ப்யூட்டர்னு கிளிக் பண்ணுறேன், கம்ப்யூட்டருடைய விலையை சொல்லுது. அதே வந்து ஒரு லேப்டாப்பை கிளிக் பண்ணுறேன், லேப்டாப்பினுடைய விலையை சொல்லுது. அதே மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன், பென்ட்ரைவனுடைய விலையை சொல்லுது. இது ட்ரை பண்ணி பாருங்கள்.